மனைவி எனக்கு கொடுத்திருக்கிற விலைக்கு உன் பிள்ளையும் பிறகால அனுப்பிவிடு. சுவாமி, என்னுடைய மனைவி மட்டும்தானே உங்களுக்கு விலைக்கு பேசி விட்டேன். என்னுடைய குழந்தை எந்த பச்சிலும் பாலகரை கேட்கிறீர்களே, இது என்னடா பேச்சு? ஒரு சந்தையில போய் ஒரு மாட்டை வாங்கினா கண்டும் இலவசம். சரி, உன் மனைவி நான் 40 பொண்ணு கொடுத்து வாங்கினேன்னா என் மனைவி என்ன காணப்பட மாட்டான். சரி, உன் மகனை அனுப்புறான் நான் விலைக்கு வாங்கிடுறேன், இல்லன்னா எனக்கு வேண்டாம்ப்பா. சுவாமி 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 அப்படி சொல்ல அரிச்சதை நினைக்கின்றா. ஒரு குழந்தையானது தாயிடத்தில் இருக்கும்போதுதான் அவன் வளர்ப்பு சரியாக இருக்கும். நம்மிடத்தில் அவன் இருந்தால் அது சரியாக இருக்காது. சரி, நமது பிள்ளை லோகிதாசன் சந்திரமதியுடனே இருக்கட்டும். சரி ஐயா, காலகண்டையரை அப்படி அழைத்து செல்லுங்க ஐயா. அப்படி ஆகட்டும் சொல்லி அப்ப 40 பொண்ணம் கொடுக்கிறேன். கொடுத்த உடனே அரிச்சதை சொல்றேன், ஐயா இந்த பணம் எனக்கு வேண்டாம். சரி, இதோ நட்சத்திர தரகன் அவர் கையில் இந்த பணத்தை கொடுத்து விடுங்கள் ஐயா. அப்படி ஆகட்டும் என்று சொல்லி எந்த உடனே நட்சத்திர தரகர் கையிலே பணத்தை கொடுத்து விட்டு சந்திரமதி விலைக்கு வாங்கினார். சரி, சந்திரமதி அவள் புறப்படுகிறாள். மன்னனுடைய முன்பில் வந்து என்ன சொல்கிறாள்? என்ன செய்கிறாள் பாருங்கள். என்னம்மா? கணவனோட பாதமதை காரிகையால் தான் வணங்கி மன்னனோட பாதமதை மங்கையவள் தான் வணங்கி போய் மாறி நின்று சொல்லி அம்மை போய் மாறி நின்று சொல்லி புறப்பட்டாளே சந்திரமதி. காலகண்டையர் விலைக்கு வாங்கினுடைய சந்திரமதியானவள் மன்னனாகி அரிச்சந்திர பூபதி முன்பாக வந்து பாதத்தை தொட்டு வணங்கினார். சரி மன்னவா, என்னை பற்றியும் பிள்ளையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சந்திரமாதி, நான் பிள்ளையை பார்த்துக் கொள்கிறேன் சுவாமி, நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திரமாதி, உன்னை இந்த காசிமா நகருக்கு அழைத்து வந்து வித்து விலை பேசிவிட்டு நான் செல்லக்கூடிய சண்டாள பாவி ஆகிவிட்டேன். ஐயோ, கவலைப்படாதீர்கள் சுவாமி. அதாவது இந்த உலகத்திலே விதியை வெல்ல யாராயும் முடியாது. விதி வலியது, இதுதான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் யாராயும் அதை மாற்ற முடியாது. சரி சந்திரமதி, சரி அம்மா நீ புறப்படு, நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன். சரி, கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கினாள். அவையா, மன்னனுடைய பாதத்தை மங்கையானவள் தொட்டு வணங்கினாள். அப்படியே லோகிதாசரை வளைத்துக் கொண்டு நேர புறப்படுகிறார். புறப்பட்டு காலகண்டை வீட்டுக்கு சந்திரமதி சென்றாள். எங்க பார்த்தா நட்சத்திர தரகர். சரி, ஹரிச்சந்திரா சுவாமி, அம்மா விஸ்வாமித்திரர் கொடுக்கக்கூடிய பொருளை உன் மனைவி உன் மகனை விற்று பணத்தை கொடுத்து விட்டார். பரவாயில்ல. சரி, 41 நாளாக புண்ணால கல்லிலும் முள்ளிலும் சாப்பாடு கூட வழி இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்கினா ஒரு நேரம். நாட்டுக்குள்ள வந்து படுக்க வைக்கிறீங்க, நான் இப்படிதான் தூங்க முடியும்? நான் தூங்க கூட இல்ல ஒரு கண்ணுக்கு. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேனே, எனக்கு நீ என்னடா கொடுத்த? என்னது உங்களுக்கு தர வேண்டுமா? ஆமா சுவாமி, அதாவது வேலை செய்தவனுக்கு கூலி உண்டல்லவா, நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் உண்டல்லவா, எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட நான் போறப்படுறேன். உங்களுக்கு எவ்வளவு சமயம் வேண்டும்? எனக்கு ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஒரு 10 பொண்ணு மட்டும் கூட. 10 பொண்ணு சுவாமி, 10 பொண்ணுக்கு நீங்க சுவாமி சொல்லுவீங்க. எங்கே செல்வனா இப்படிதான் முதல்ல சொன்னா. சரி, என்ன கிட்ட ஒண்ணு இல்ல தலை அடமா வச்சு கொடுக்கறேன்னு சொன்னா. சரி, இப்ப 40 பொண்ணு வந்துச்சா இல்லையா? ஹரிச்சந்திரா, உன் மனைவி விட்டு விட்டார். சரி, மகனை விட்டு விட்டார். சரி, இனிமே நீ இருந்து என்னடா செய்ய போற? சுவாமி, நான் என்ன சுவாமி செய்வேன்? ஹரிச்சந்திரா சுவாமி, உன்னை வெற்றி எனக்கு கொடுக்கக்கூடிய பொருளை கொடுத்து விடு. என்னை யார் சுவாமி இந்த சபையிலே வாங்குவார்கள்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, ஏலம் போடு, யாராவது எடுக்கிறவங்க எடுக்கட்டும். ஐயா, சபையோர்களே, ஆண்டோர்களே, சார்ந்தோர்களே, யாராவது இந்த காசிமா நகரிலே வேலைக்கால் வேண்டும் என்று சொன்னால் இந்த அடியனை எடுத்துக்கொண்டு ஒரு 10 வராகன் கொடுத்தார்கள். ஐயா, யாராவது என்னை எடுத்துக்கொண்டு ஒரு 10 சவரன் கொண்டாருங்கள். ஐயா, யாருக்காவது ஆடு மாடு வைக்க வீட்டுல ஆடு வேணுமா? அதாவது யாருக்காவது கதை விட்டு இருக்கல, எல்லாரும் எட்டி பாருங்க. வீட்டுல ஆடு மாடு வைக்க, பாத்திரம் கழுவ, வீடு கழுவ, ஏதாவது ஆள் தேவைப்படுதா? 10 பொண்ணுதான். ஏன்னா யாரும் கவனிக்கவே இல்லை. நம்ம நேரத்தை வந்து பாட்டிங்க, ஏன் பாட்டி உங்களுக்கு ஆள் தேவைப்படுதா வீட்டு வேலைக்கு? இந்த பையன் சும்மாதான் இருக்க, 10 பொண்ணு கொடுத்தா போதுமா? வாங்கிடுறியா?
தீனி போட்ட முடியாது 10 மூணுக்கு வாங்கி நம்ம நல்லா வீட்டுல ஆளுதான் இப்படி இருக்கான் இப்படி திம்பான் இக்கா ஆளை பார்த்து இட போடாதீங்க ஏன்? காலைல சாப்பிட்டது 3 இட்லி ஆமா அப்படிதான் சொன்னாங்க ஆமா அதுக்கு மேல ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. காலையில விடிய காலம் பாட்டு முடிஞ்சு போய் இப்படி சோத்த தின்ன பிறகு காலையில 3 இட்லி தான் திங்க முடியும் அது இரவு அதுவும் எல்லா ஊர்ல விட ஆமணக்கவுல வச்சுல சாம்பார் ரசமும் அவனுக்கும் அவ்வளவு ருசியா ஆமா அவ்வளவு ருசி அதை மட்டும் இன்னைக்கு வச்சிருந்தாங்கன்னா வாடியோட தூக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்னு எல்லாம் அரை அண்டா இருந்துச்சு ராத்திரி கத்தியா? ஆமா, இன்னும் பார்த்திருக்கோம் பாருங்க. அரிச்சந்திர மன்னவன் விலை பேசுகிறார். சரி ஐயா என்னை ஏலம் எடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி சரி என்னை வந்து பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா என்று அரிச்சந்திர மன்னவன் தன்னை விலை பேசுகிறார். சரி பார்த்தார் விஸ்வாமித்திரர். என்ன செய்யறாரு? இவனை வாங்குறதுக்கு யார் வருவா? அதானா? நம்ம தானே ஆள்விடணும். ஆமா அப்படி என்று யோ யமதர்மன் ஐயா சொல்லுங்க சுவாமி. யமதர்மன் ஐயா நீர் உடனே காசிமா நகரத்திற்கு வீரபாகவாக செல்லணும். சரி இந்த அரிச்சந்திரனை நீ 10 பொன் கொடுத்து விலைக்கு வாங்கணும். அப்படியே ஆகட்டும். விலைக்கு வாங்கி அவனை என்ன கொடுமைகளை செய்ய முடியுமோ நீ செய்யணும். கண்டிப்பாக. பாரும் அவனை மாடறுக்க சொல்லணும். சரி மன்னனாக பிறந்தவன் என் கண் முன்னதான் மாடு அறுக்கணும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. அதாவது கைக்குடங்கள் சுமக்க வைக்கணும். சரி அடுத்தது மையான காட்டிலே சுடுகோலை கரமெடுத்து சரி அவனை பிணத்தை சுட வைக்கணும் ஒரு புலையனாக. சுவாமி எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன், கவலை கொள்ளாதீர்கள். புறப்படு என்று சொல்லி யமதர்மராஜனை விஸ்வாமித்திரர் அனுப்புகிறார். அப்போது இந்த யமதர்மராஜர் எப்படி வருகிறார்? வீரபாகு வடிவம் கொண்டு வடிவா உடனே அவர் யமதர்மராஜன் வீரபாகுவாக வாரார். சரி சரி ஒரு சுடுகாட்டு முலையனாக வாரார். வந்தவர் கேட்கிறார், எப்பா என்ன உன்னையே விலை பேசிக் கொண்டிருக்கிறாயே சுவாமி, என்ன அவ்வளவு கஷ்டமா உனக்கு? ரொம்ப கஷ்டம் அப்பா. நான் ஒரு சுடுகாட்டு முலையன், எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. சரி சரி உன்னை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி விலைக்கு வாங்கினா மாடு அறுப்பியா சுவாமி? அறுப்பை சுவாமி. கை கூட சமப்பியா? சுமப்பேன் சுவாமி. கள்ளு குடிப்பியா? கள்ளு குடிக்கிறதா? நான் குடிக்கும் போது நீ பாத்துக்கிட்டு தான் கொஞ்சம் கொடுத்தா குடிப்பியா? குடித்து பழக்கவில்லை சுவாமி இது வரைக்கும். சரி குடிக்கணும், குடிச்சா நான் வாங்குறேன் சுவாமி. சுவாமி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கின்றேன். அப்படியா? ஆட சொன்னால் ஆடுகின்றேன், பாட சொன்னால் பாடுகின்றேன், படிக்க சொன்னால் படிக்கின்றேன். ஆட்டத்துக்கு நமக்கும் கிடையாது. அதை விட சரி சுடுகாட்டுல பிணத்தை சுடணும். சுடுவியா? சுடுவி சுவாமி. அப்புறம் என்ன என்ன வேலை? மூஞ்ச பார்த்தா எனக்கு அப்படி தெரியும். பாவமா இருக்கா? பாவமா இருக்கா சுவாமி? இந்த பாவமா இருக்கவங்க தான் நம்ப கூடாது. பட படன்னு பேசிட்டு போறவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஊமை போல இருக்கவங்க தான் நம்பவே கூடாது. ஊமை ஊருக்கும் ஆகையால சரி எப்பா உனக்கு எவ்வளவு பொருள் வேணும்? 10 சவரன். 10 சவரன் மட்டும்தான் சுவாமி. 10 பொண்ணு. ஐயா பிடியும் உங்க பணத்தை புறப்படு நீரு என்ன நட்சத்திர நரகருக்கு கொடுத்து அவரை அனுப்பி விட்டு அரிச்சந்திர மன்னவனை வீரபாகு விலைக்கு வாங்கினார். சரி விலைக்கு வாங்கி நேர கொண்டு வந்து ஐயா டேய் முதல்ல என்ன செய்யணும்னா மாடு அறுக்கணும். மாடு அறுக்க வேண்டுமா? அம்மா சரி தெரியாதுன்னா சொல்லக்கூடாது. பணத்தை கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி வீரபாகு நமது அரிச்சந்திர மன்னவனை முதல்ல மாடு அறுக்க சொல்றான். அப்ப என்ன இது பாருங்க, அரிச்சந்திர மன்னவன் நாட்டு அரசன் கையிலே செங்கோல் பிடித்தவர் மாடு அறுக்க சொல்லி அருவாள கையில கொடுத்திருக்கிறான். சரி அப்ப என்ன இது பாருங்க, மாமிசங்கள் அறுக்கும் போது கையும் அறுபடலே சீரத்தம் வாய்ந்திடுமா வீரபாகு
அரசனை அரசன் வாளாயுதம் எடுத்து சரி மாட்டு அறுத்தவர்கள் என்னைக்கு அறுத்தவருக்கு பழக்கம் உண்டு முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு சுடுகாடு தெரியும் மாமிசத்தை அப்படியே அறுத்தார் பாருங்க சரி இவர் விரலும் சேர்ந்து அறுபடுகிறது ஐயோ விரல் வந்து ரத்தம் சில்லுன்னு பாயுது பீரிட்டு பாய்கிறது வீரமாக ஓடி வந்தா அடே உனக்கு மாடு அறுக்க தெரியுமா தெரியாதா சுவாமி இது வரைக்கும் பழக்கமில்லை சுவாமி உன் ரத்தம் பட்டதை நான் எப்படிடா சாப்பிட முடியும் சுவாமி கழிவுடி கழிவுதான் இனிமையா இந்த பார் நீ மாடு அறுக்க ஆக மாட்டா சரி நீ என்ன பண்றன்னா எனக்காக வேண்டி போய் கல்குடம் சுமந்து வா போ கல்குடம் சரி அப்படி என்று சொன்ன உடனே வீரபாக சொல்ல கிணங்கி தரிசனம் வந்தவன் வருகிறார் கல்குடங்கள் சுமக்கின்றார் அதோரே தலையில் தங்க கிரீடம் வைத்த இந்த அரசன் கல்குடத்தை தலையில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து வாரார் ஆமா அப்பவும் இந்த முனி சும்மா இருக்கல என்ன பண்றான் வாயு பகவானை ஏவி விட்டு சரி அரிச்சந்திரன் கல்குடத்தோடு வா ஆமா சுவாமி வேகமா சூறாவளி காற்றப்ப இந்த குடத்தை அடிச்சு தள்ளிடா அவனையும் சேர்த்து வருது அப்படின்ன உடனே சூறாவளி காற்றாக வாயுவராஜர் வந்து சரி அந்த கல் குடத்தை அப்படியே தட்டி விடுறார் தட்டி விட்ட உடனே பார்த்தா இந்த வீரவாகுக்கு வருது கோபம் ஐயோ ஒன்னெல்லாம் நான் பணத்தை கொடுத்து வாங்கினேன் இந்த ஒரு முறை மன்னித்து விடுங்கள் மாடருக்கும் தெரியல கல் குடத்தை சுமந்து கொண்டு வந்தா ஒரு குடத்தை தலையில வச்சு ஒழுங்கா கொண்டு வர தெரியல ஒரு முறை மன்னித்து கொள்ளுங்கள் சுவாமி ஐயோ ஏமாந்துட்டேன்டா ஐயோ சுவாமி இதை மன்னித்து விடுங்கள் சுவாமி மன்னித்து விடுங்கள் என்ன மன்னிக்கிறது இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் எந்த ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் ஒழுங்கா செய்யறியாடா சுவாமி அப்படி இல்லாம பேசுறீங்க சுவாமி இதால் தாக்க முடியவில்லை இல்ல இல்ல நீ இந்த கல்குட சுமக்க ஆக மாட்டா இதை செய்ய வேண்டும் பிடி இது என்னது அந்த கையில புடிடா சுடுகோல் சுடுகோல் கையில வச்சுக்க நேரம் ஐயாறு காட்டுக்கு போ சரி பிணங்களை எரிக்க கொண்டு வருவார்கள் அந்த பிணை எரிக்க வரவங்க கிட்ட அவன் பாட்டு வராதால உட்கார்ந்து குடி பாத்துட்டானா அப்புறம் பாட்ட மாட்டான் ரெண்டு பேரும் நாதசரம் ஊதுற மாதிரி முன்னு ஊதிட்டு இருக்கிறிய அப்போது பிணங்களை கொண்டு வருவங்க இடத்துல என்னது கால் பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி ஆமா இந்த மூணையும் வாங்கணும் சரி வாய்க்கரிசி உனக்கு கால் பணமும் முளத்துண்டு எனக்கு சரி சாமி கொண்டு கொடுத்துட்டு நீ பிணத்தை எரிக்கிறான் போ பிணத்தை நான் எரிக்க வேண்டுமா ஆமாடா சரி அப்படி என்று சொன்ன உடனே ஐயார காட்டிலே அதாவது மன்னனாகப்பட்ட அரிச்சந்திர பூபதி சரி சரி சுடுகோலை ஏந்திய வண்ணமாக பிணம் இறைக்கும் ஒரு புலையனாக அங்கே வந்து அவர் அமருகின்றார் சரி அப்படி அமர்ந்திருக்கு அதாவது இங்கே சந்திரமதியானவள் லோகிதாசனோடு அவளி காலகண்டையர் வீட்டுல என்னென்ன கொடுமை செய்ய முடியுமோ அவ்வளவு கொடுமையை புருஷன் கொண்டாடி செய்யறாங்க ஆமா இவருடைய மனைவி சும்மா இருக்கவே விட மாட்டா பாத்தாங்கள பண்ணியா மாட்டு தண்ணி வச்சியா உள்ள எடுத்து போட்டியா சாப்பாடு செஞ்சுட்டியாடி மாமி இல்ல செஞ்சாச்சு மாமி அப்படி என்று சொல்லி சந்திரமதியானவர் என்ன என்ன வேலைகளை செய்கிறார் வீடு மொத்தம் தோத்திடுவாள் சாடி முட்டை அவள் பாரத தண்ணீர் எடுப்பாய் அதாவது ஏகப்பட்ட மாடுகள் என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கணும் அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாங்க சரி அப்படி வேலை செய்து வரும்போது சிறுவன் லோகிதாஸ் இருக்க பாத்தீங்களா இவனுக்கு என்ன வேலைன்னா சாயங்காலம் ஆன உடனே அங்க இருக்கும் சிறுவர்களோடு சரி அந்த வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகளுக்கு இவன் புல்லறுத்து கொண்டு வரணும் அப்பதான் ஒரு நேரம் சாப்பாட்டை கண்ட காமிப்பாங்க ஆமா சாயங்காலம் நேரம் வருது பசி தாங்க முடியல அம்மா கிட்ட ஓடி வந்தா சரி அம்மா புல்ல இருக்க வேணும் அம்மா ஆனால் பசி என்னால் நடக்க கூட முடியவில்லை மகரை கொஞ்சம் சாதம் விடம்மா இப்போது கொடுத்தேன் என்று சொன்னால் மாமி சும்மா இருக்க மாட்டாடா புல்லை அறுத்து விட்டு கொண்டு வா உனக்கு அம்மா வைத்திருக்கின்றேன் அம்மா மாமிக்கு தெரியாம எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுமா இதை பார்த்தால் என்று சொன்னால் நம்ம இரண்டு பேரையும் விட்டு வைக்க மாட்டாள் மாமி அப்படின்னா ஆகவே புல்ல அறுத்து விட்டு வா உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் கூட முடியலையே அம்மா அப்படி இல்ல சொல்லாதே கண்ணே அப்படி என்று சத்திரபதி சொல்லுவா மகனே என்ன நினைப்புகிறாய் யோகிதாசனானவன் எப்படி வார வரங்க புல்லறுத்து வாரீர் என்று வாரே சிறுவரோடு அருமை மான மூடி வாரா
காட்டுக்குள் அங்க இருக்கும் சிறுவரோடு வந்து புல்ல இருக்கிறான். சரி. அப்ப இந்த விஸ்வாமித்திர மகாமுனிவர் சும்மா இருந்தாரா? காலனை ஏவி விடுகிறார். அப்படி. யோகிதாசனை கடித்து கொண்டு விட்டு வா. சரி. அப்படின்னு இந்த காலன் கரும் நாகமாக வந்து அதாவது யோகிதாசன் காலில் ஓங்கி ஒரு விழு. அம்மா அந்த இடத்தில் வாயில் நுழைகள் தள்ள சரி. யோகிதாசன் படி 2 கீழ் விழுந்தார். அதாவது நாகந்தேண்டி விஷம் தலைக்கு ஏறி அந்த இடத்திலே யோகிதாசன் உயிரையும் விட்டார். கூட வந்து இந்த வாசலாத்து செல்வங்கள் எல்லாம் பாக்குறாங்க. சுற்றி நிற்கும் சிறுவர்கள் ஓடி வருகின்றார்கள். அண்ணா. யோகிதாசா, அடே. ஏய் யோகிதாசா, அண்ணே. ஏய் யோகிதாசனை நாகம் தீட்டி விட்டதடா, பாம்பு கடித்து விட்டதடா. அண்ணே மூச்சுக்க பாரு. இல்லடா, இறந்து விட்டார் யோகிதாசா. அண்ணே சந்திரமதி அம்மாவுக்கு நம்ம என்னடா பதில் சொல்ல போகிறோம்? அண்ணா எப்படியாவது சொல்லித்தான் ஆக வேண்டும். அவனை தூக்கி கொண்டும் செல்ல முடியாது. அதாவது என்ன செய்வதென்று அறியாமல் சரி. இந்த சிறுவர்கள் என்ன செய்றாங்கன்னா, என்ன? அப்படியே போட்டுட்டு போனா காட்டு மிருகங்கள் தூக்கி சென்று விடக் கூடாது. அதாவது அங்கிருக்கும் குப்பை கிளை இலைகளை புரக்கி அப்படி மேல போட்டு லோகிதாசன் அப்படியே மூடுறாங்க. சரி. மூடிட்டு ஓடி வந்தார்கள். அப்படி அம்மா தாயே சந்திரமதி அம்மா, என்னுடைய குழந்தைக்கு புள்ள இருக்க சென்ற இடத்திலே லோகிதாசனை நாகம் தீண்டி அவன் மடிந்து விட்டான். லோகிதாசன் இறந்து விட்டான். ஆம் தாயே, லோகிதாசன் இறந்து விட்டான். அம்மா உங்களை நம்பித்தாரே இருக்கின்றேன். அம்மா பசிக்குது என்று சொன்னாரே என்னுடைய பச்சிளம் பாலகன். ஆஹா. வயிற்றுக்கு கஞ்சி கூட கொடுக்காத பாவியாகிவிட்டேனே. காட்டுக்குள்ளே மகன் இறந்து விட்டார். காட்டுக்குள்ளே என் மகன் இறந்த பிறகு இந்த உலகத்தில் நான் வாழத்தான் வேண்டும். ஓ லோகிதாசா அப்படி என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு பார்த்தார். சந்திரமதி பிள்ளை இறந்து விட்டார் என்ற உடனே எந்த ஒரு தாயாரும் நிம்மதியா இருக்க முடியுமா? ஓடி வந்தாள். சரி. ஓடி செல்ல பிள்ளையை பார்க்கவும் முடியாது. அப்ப காலகண்ட ஈரெடுத்து வந்தாள். ஐயா சுவாமி, அதே சந்திரமதி ஏண்டி அழுத்து வர? என் பிள்ளை புல்லருக்கு சென்றான். ஐயா நாகம் தீண்டி காட்டுக்குள் என் பிள்ளை வடிந்து விட்டார். லோகிதாசி இறந்துட்டான். அடியே ஐயா, நான் கொடுத்த படத்துக்கு ரெடி ஆச்சியப்போ. என் பிள்ளையை நான் சென்று பார்த்து வருகிறேன், எனக்கு விடைபெற்று தருங்கள் சுவாமி. வீட்டு வேலையில முடிச்சியாடி? பாத்திரங்கள் கிடைக்கிறதை வந்து கழுவுகிறேன். இதெல்லாம் சரிபட்டு வராது. பாத்திரத்தை கழுவிட்டு மாட்டு கண்ணை போட்டு கட்டிட்டு பாலை கறந்து வச்சுட்டு உன் பையனை விடியதற்குள்ள இவெல்லாம் ஒரு மனுஷனா? என்ன செய்வியே செஞ்சுட்டு வா. கொஞ்சம் தீய கொடுத்து ஆமா பாலகண்ட பிள்ளை இறந்து கிடக்கான பாத்திரத்தை கழுவணுமா? பாத்திரத்தை வேலையெல்லாம் முடிச்சுட்டு போடி. ஆனாலும் சந்திரமதி விலைக்கு வாங்கியவர் அல்லவா? அதாவது ஓடி வந்து இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிக்கிறார். சரி. முடிக்கவும் அங்க நேரம் பொழுதாயிடுச்சு போச்சு. சந்திரமதி ஓடி வருகிறார் காட்டுக்குள்ளே. சரி. ஓடி வரும்போது இரவு நேரம் பிள்ளை எங்க கிடக்கான்னு கூட இவளுக்கு தெரியல. அதாவது அப்படி ஆவேசத்தில் ஓடி வரும்போது அமையா பிள்ளையின் மேல் சந்திரமதி கால் பட்டு எத்தட்டி போய் பட்டியனு கீழே விழுறா. அங்கு விழுந்து திரும்பி எண்ணி எட்டி பார்க்கிறா. பிள்ளை பிணமாக கிடக்கின்றார். பார்த்தால் சந்திரமதி என்ன செய்கிறாள்? ஓடோடி சென்று மாறி கடமெடுத்து மடியிலே வைத்தாள். அப்படி மகனே லோகிதாசா, மணி மகனே லோகிதாசா, ஜென்மம் காணே போரே பட்டமரம் நான் இருக்கேன், பச்சமரம் ஆடலாமா? பட்டமரம் நான் இருக்கேன், பச்சமரம் ஆடலாம். கண்டிழந்த பசுவானே, கரை விரிந்த மானானே. பட்டமரம் நான் இருக்கேன், பச்சமரம் ஆடலாமா? பச்சமரம் நான் இருக்கேன், பச்சமரம் ஆடலாமா? கண்டிழந்த பசுவானே, கண்டிழந்த பசுவானே. சந்திரமதியானவள் அப்படி
ஓடி வந்து பிள்ளையை வாரி கரவெடுத்தாள். டேய் என் மகனே லோகிதாசா, உன் தாய் வந்திருக்கிறேன் என்னை ஏறெடுத்து பார்த்த அம்மா என்ற ஒரு வார்த்தை சொல்லடா. உன்னுடைய தந்தையானவர் வந்து கேட்டால் என்னடா கண்மணி சொல்லுவேன்? உன் அப்பா என்னை விட்டு சென்றாலும் அதானே நீ ஒருவன் என்னுடன் இருக்கிறான் என்று எவ்வளவு தைரியமாக இருந்து என்னடா என் மகனே. ஐயோ, பட்டமரம் நான் இருக்கேன், அச்சிவரம் நீ போவதா? இன்று கண்ட திருமகத்தை நான் இனிமேல் எந்த ஜென்மமடா காண போகிறேன். கண்மணி லோகிதாசா அப்படி என்று எடுத்து புரண்டெழுதவன் நினைக்கின்றாள். சற்று தாமதித்தால் கூட காலகண்டையில் பேசுவாரே, பிள்ளையை தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடிவதற்குள் தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாறி எடுத்துக்கொண்டு மையான காட்டுக்கு வருகின்றாள். மையான காட்டில் சுடுகாட்டு வலையராக இருப்பது யார்? அந்த வீரபாகு என்று சொல்லக்கூடிய அரிச்சந்திர மன்னவன் இருக்கின்றார். ஆனா பாருங்க, இவளுக்கு அரிச்சந்திரன் தெரியாது நினைக்கிறா. பிணத்தை சுடணும் அவங்களுக்கு ஏதாவது கூலி கொடுக்க வேண்டுமே. நம்மிடம் அரைக்காசு இல்லையே, என்ன செய்வதென்று அறியாமல் சந்திரமதி இரவு நேரம் தானே ஏகப்பட்ட பிணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, யாருக்கும் தெரியாமல் ஏற்றி விட்டு சென்று விடலாம் அப்படி என்று சொல்லி அப்படியே இரவோடு இரவாக உள்ளே வந்தவள் அங்க இருக்கக்கூடிய கட்டைகளுக்கு எல்லாம் பிறக்கிறா. வேகாத கட்டைகள் நிறைய கிடக்குது, அதெல்லாம் பிறக்க அப்படியே அடுக்கிறான். அடுக்கி தன்னுடைய பிள்ளையை அதில் கிடத்தினார். அதில் கிடத்தி பக்கத்தில் இடைக்கூட மொத்தத்தில் இருந்து கொஞ்சோல தீ எடுத்து இந்த மொத்தத்தை கொண்டு வச்சு விடுறான். கொல்லிக்கட்டை எடுத்து வைக்கிறான். அப்படி இங்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது அங்க அரிச்சந்திர மன்னவன் அமர்ந்திருக்கிற சுடுகாட்டுல அவர் என்ன நினைக்கிறார் பாருங்க. ஐயோ இறைவா, இது என்ன சோதனை இறைவா, நாட்டுக்கு அரசனாக வாழ்ந்தேன், அள்ளி பணம் கேட்டால் நான் அள்ளி கொடுத்தேன் மக்களுக்கு. ஐயோ, ஆனால் இப்போது கொள்ளிக்குடம் சுமக்கும் நிலைமை வந்து விட்டதே. செங்கோல் பிடித்த நம்முடைய கையாலே ஒரு சுடுகோலை வெடிக்கக்கூடிய நிலை வந்து விட்டதே. அப்படி என்ன அப்படியே பல யோசனை உட்கார்ந்து இருந்தார் பாருங்க. திடீர்னு எட்டி பார்க்கிறாரு, இவர் வைத்தது 12 மூட்டங்களுக்கு தீ. 12 மூட்டை எரியுது, கூட கூட பக்கத்துல ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கு. 13வது மூட்டம். நம்ம 12 தானே வச்சோம், 13 எரியுது. 3 4 5 எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு. அப்படி நேரா வந்தார் பாருங்க, அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. யாருன்னு தெரியல. வந்த வேகத்துல கோபத்துல அரிச்சந்திர மன்னவன் நமக்கு தெரியாமல் ஒருவன் வந்து தீ வைப்பதா அப்படி கையில இந்த சுடுகோலை எடுத்தா பிள்ளை என்று அறியாமல் குத்தி தூக்கி அப்படி வீசிட்டார். வீசின உடனே சந்திரமதி ஓடி சென்றால் இரவு நேரம். பிள்ளையை வாரி எடுத்து மடியை வைத்தால், என் மகனே லோகிதாசா, உனக்கு இறந்த பிறகும் இப்படி ஒரு நிலைமையாடா? சுடுகாட்டு உலகில் உன்னை தூக்கி எறிந்து விட்டார். சுடுகாட்டிலே தகனம் செய்வதற்கு கூட என்னிடத்திலே பொன்னோ பணமோ பொருளோ இல்லையே. ஒரு சுடுகாட்டு புலையனுடைய சுடுகோலாரை இப்படி உன்னை தூக்கி எறிந்து விட்டாரே. அப்படி என்று ஓடி வந்து பிள்ளை எடுத்து அழும்போது அரிச்சந்திர மன்னவன் வேகமா மாற, யாரடி நீ? ஒரு சுடுகாட்டில் பிணத்தை எரிக்க வேணுமானால் கால் பணம் முழு துண்டு வாய்க்கரிசி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீனே வந்து பிணத்தை எரிப்பாயா? ஐயா, என்னிடத்திலே கால் பணம் முழு துண்டு எதுவுக்குமே வழி இல்லையா? ஒண்ணும் இல்லையா? உணவில்லை குடிக்க. அப்படின்னு பார்க்கும்போது அரிச்சந்திர மன்னன் கண்ணுக்கு அவள் கழுத்தில் கிடக்கும் மாங்கல்யம் பளிச்சுன்னு தெரியுது. ஒன்னில் சொல்றிய உன் கழுத்துல இவ்வளவு பெரிய மாங்கல்யம் இருக்கிறதே, என்னடி ஒண்ணில ஒண்ணுலங்கிறா? என்னது கழுத்திலே உள்ள மாங்கல்யம் தெரிகிறதா? அப்படின்னு சொன்ன உடனே சந்திரமதி நினைக்கிறா, ஒரு சுடுகாட்டு புலையனுக்கு நம் கழுத்தில் கிடக்கும் மாங்கல்யம் எப்படி தெரிந்தது? நாம் நீதி தவறிவிட்டோமா? தெரியவில்லையே. பத்திரி தன்மை குறைத்து விட்டதா? தெரியவில்லையே. ஐயோ, அப்படி என்று அழுது விளம்பும் போது அரிச்சந்திர மன்னவன் காதிலே கேட்கிறார். தன்னுடைய கணவன் கண்களுக்கு மட்டும்தான் மாங்கல்யம் தெரியும் என்று சொன்னால், நமது சந்திரமதி கழுத்தில் கிடக்கும் மாங்கல்யம் தான் நமது கண்களுக்கு தெரியும். அப்படி சென்று அங்க எரிந்து கிடக்கும் ஒரு கள்ளி, ஒரு கொப்பை, அதாவது ஒரு கம்புல தீயை கொளுத்திட்டு வந்து நேர பக்கத்துல பாக்குறேன். பக்கத்துல வச்சு பார்த்தா சந்திரமதி இருக்கிறா. லோகிதாசன் மடியில பிணமா இருக்கிறான். ஐயோ சந்திரமதி, எப்படி இருக்கும் நிலைமைக்கு வந்து விட்டாயா? ஐயோ சந்திரமதி, நம்முடைய குழந்தைக்கு என்ன ஆச்சு? மன்னவா நாகம் தின்னிருப்பது பிள்ளை மடிந்து விட்டான் சுவாமி. லோகிதாசன் இருந்து விட்டான். அவனை எரிப்பதற்காகத்தான் சுடுகாட்டுக்கு கொண்டு வந்தேன். புலையன் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் நானே எரித்தேன். சந்திரமதி, நீ சொன்னதெல்லாம் சரி. ஆனால் இந்த சுடுகாட்டுக்குள்ள எந்த ஒரு பிணம் வந்தாலும் அதற்கு கால் பணம் முளத்துண்டு எனக்கானது அல்ல. அதாவது வீரபாகு கூறியது. வாய்க்கரிசி எனக்கு வேண்டாம். சரி, நீ உடனே காலகண்டத்திலே சென்று அந்த கால் பணமும் முளத்துண்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லி நான் பிள்ளை பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன். சரி, சந்திரமதி ஓடி வருகிறாள். அப்பவே இந்த முனிவர் சும்மா இருக்கல. என்ன செய்தார்னா, காசி மன்னனுடைய பிள்ளையை வேதாளை விட்டு கொண்டு சந்திரமதி வரக்கூடிய வழியில கொண்டு போட்டார். அங்க இருந்து வர ஒரு சின்ன பையன் இறந்து கிடக்கிறான். தன்னுடைய பிள்ளை என்ற ஆவேசத்தில் ஓடி சென்று சந்திரமதி தூக்கி மண்ணில் வச்சு அழுறான். பார்த்தார் காவலர்களே, பாருடா, நமது மன்னனுடைய மகளை கொண்டிருக்கா இந்த சண்டாளி, பிடித்த அரசங்கிட்ட கொண்டு வாங்கடா. அப்படி ஆகட்டும். அப்படின்னோட காசி மன்னனுடைய முன்பிலே சந்திரமதி கொலைகாரியாக நிறுத்தினார்கள். சரி, பார்த்தார் காசி மன்னன், என் பிள்ளையை கொண்ட இந்த சண்டாளி உயிரோடு இருக்க போனார். உடனே வீரபாகத்தை அழைத்து செல்லுங்கள், இவனை வெட்டி கொல்ல சொல்லுங்களா. அப்படி ஆகட்டும் என்று சொல்லி என்ன உடனே சந்திரமதியை
கொலைகாரியாக காவலர்கள் சுடுகாட்டுக்கு அழைத்து வருகின்றார். சரி. மையான கட்டுக்கு அழைத்து வருகின்றார். அதாவது வீரமாக அழைத்து வந்தானே வீரமாக சொன்னார், என்ன? எப்பா இந்த வேலை இப்ப எனக்கு இல்ல, சரி. என்னுடைய மாணவன் புலையனாங்க இருக்கிறான், அவங்கிட்ட கூட்டிட்டு போங்க, அப்படியே வேலையை அவன் பார்த்துக்கிடுவான். சரி சுவாமி. அப்படி என்று சொன்ன உடனே சந்திரமதி அழைத்துக் கொண்டு காவலர்கள் அப்படி மையான கட்டுக்கு வருகின்றார். அதாவது ஹரிச்சந்திரன் மன்னனுடைய முன்பாக சந்திரமதி கொலைகாரியா கொண்டு விட்டுருக்கு. ஆமா, எப்படி இருக்கும் பாருங்க. பார்த்தார் ஹரிச்சந்திர மன்னவன். சந்திரமாதி கால்பணம் உலத்துண்டு வாங்க வேண்டும் என்று சொன்னாயே கண்மணியே, இப்படி கொலைகார பட்டத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றாயே. தெருவிலே ஒரு பச்சிலம் குழந்தை இறந்திருப்பதை கண்டே நமது பிள்ளை லோகிதாசர் இந்த அவசரத்தில் அவனை தூக்கி மனித வைத்து அழுதே இதை கொலைகாரியாகவே அழைத்து வந்து விட்டார்கள் சுவாமி. சத்திரமாதி இந்த கொலைக்களத்திலே உன்னை வெட்ட வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை. மன்னவா, இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சரி. உங்களை விலைக்கு வாங்கினவர் எதை சொன்னாரோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மன்னவா. ஐயோ, அப்படின்னு சொன்ன உடனே ஆகட்டும் என்று கொலைக்களத்திலே கொண்டு வந்து ஹரிச்சந்திர மன்னவன் சந்திரமதி அழைத்து வருகின்றார். சரி சரி. ஒரு கட்டிய கணவனை ஒரு மனைவியை வெட்டி கொள்ளும் நிலைமை. அதாவது மனைவி இதுக்கு சம்மதித்தால் பாத்தீங்களா, அதான் பெருசு. அதாவது கணவருக்கு ஒரு அவமானம் என்று சொன்னால் மனைவியானவன் உயிரையும் கொடுக்க துணிந்து விட்டான். கண்டிப்பா இது போன்ற ஒரு கதை எங்கும் கிடையாது. அதாவது அன்றைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது, என்றைக்கு வரவும் போறது கிடையாது. அதனால்தான் தெய்வமா வந்திருக்கிறாங்க. ஆமா. ஆகையினால் சரி. அங்கே பார்த்தா இந்த சந்திரமதியை என்ன செய்கிறாள்? வெட்ட வேண்டும் என்று சொல்லி ஹரிச்சந்திர மன்னவன் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? அந்தரமாய் நின்று கொண்டே சந்திரமதி ஹரிச்சந்திர மன்னவன் அழைத்து வருகிறார் கொலைகளத்திற்கு. அம்மா குறைந்து நின்றாயானால் உன்னை கொலை செய்வேன், தப்பாது. அப்படி என்று சொன்ன உடனே மன்னவன் சொல்ல கிழங்க சந்திரமதி ஆனவள் தலை கவிழ்ந்த வண்ணமாக குனிந்து நிற்கிறார். மன்னவா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக என்னை வெட்டுங்கள், வெட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படி அறிமுக பாருங்க. வாளாயுதம் கொண்டு ஹரிச்சந்திர மன்னவன் ஓங்கி வெட்டுற. வெட்டும் போது அவள் கழுத்தில் வெட்டு விழுந்ததா? இல்லை. பால்கடலை பள்ளி கொண்டு
கமல நாமோ ஒளிபூரே
அதே சமயம் சரி. மாலையாக விடுகிறது அப்படி. இரண்டாவது வெட்டு செல்லும்போது ஆண்டவன் முன் தோன்றினார் சரி. அப்ப அரிச்சந்திரா ஆமென். அப்படி வெட்டாதே அவனை ஆ. வெட்ட வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் யார் தெரியுமா? விஸ்வாமித்திர மகாமுனிவர் சரி. என்ன நடந்த கதை அத்தனையும் சொல்லி அதாவது? உனக்கு நாடு நகரம் அத்தனையும் தருகிறேன் சுவாமி. கவலைப்படாதே அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆ. எங்கள் நான் 3 பேரை உயிரிழந்தால் போதும் என் பிள்ளையை உயிர் பெற்று விடுங்கள் என்று சொன்னவுடனே அப்பா உன் பிள்ளை நாகன் நீட்டி மடிந்திருக்கிறான் கட்டைகளை அடிக்கிறதுல வச்சு அவனை உயிர் கொடுத்தால் நான் உடனே அவனுக்கு பேரு சுட்டுகிறேன் அப்படி என்று சொன்ன உடனே கட்டைகளை தான் அடிக்க